பொங்கலுக்கு கோலம் போடலாமா? ஆனால் இது ரெண்டுமே நான் போடலைங்க. இதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணியிருக்கோம். அது என்ன லட்சணத்தில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு கோலம் மட்டும்தாங்க நான் போட்டேன். இதுக்கு மேலே பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் எனக்கு நிறைய அசிஸ்டண்ட் வச்சுருக்கேன். அவங்க தான் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. யாரா அந்த அசிஸ்டண்ட்டுனா எங்கள் வீட்டில் 4 குட்டீஸ் இருக்காங்க. அவங்க தான் இதெல்லாம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இத்தனை கோலத்தில் இது ஒன்று தாங்க அழகாக இருக்குது. இந்த கரும்பும் பெரிய பெரிய கம்பியும் எங்கள் மாமியார் போட்டது. முன்னாடி இருக்கிற இந்த கம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை போட்டதே நான் தான். எனக்கு இங்கிலீஷ் கோலத்தை விட இந்த தமிழ் கோலம் தாங்க ரொம்ப பிடிக்கும். அது அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கம்பி கோலத்தை நாங்கள் தமிழ் கோலம்னு சொல்லுவோம். அதுதான் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் பெரியவங்களுக்கு படிக்கிறதுக்கு தைப்பொங்கல் அன்றைக்கி நாங்கள் சமையல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோங்க. கூடவே பசிக்கு கொஞ்சம் டீயும் ரெடி பண்ணிட்டேன். கஷ்டப்பட்டு டீ போட்டுறேன். ஆனால் அது குடிக்க முடியறதில்ல. தம்பிக்கு தூக்கம் வந்துடுச்சு. அவர் தூங்க வச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா தான் சூடு பண்ணி குடிக்கணும். என் பொண்ணை குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டேங்க. ஆனால் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நிற்க சொல்லி போஸ் கொடுக்க சொன்னால் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஏதேதோ சொல்லி நிப்பாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பாருங்கள். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் பொண்ணு தான் ஃபோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான்னு பார்த்தா என் பையன் அதுக்கும் மேலேங்க. சாமி கும்பிடலாமா? இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் மாமனாருக்கு படிக்கிறோம். அதாவது என் மாமனார் இருக்கிறபோது பொங்கல் செஞ்சாங்களா, அதுக்கப்புறமா வந்து நாங்கள் செய்யறதில்ல. ஆனால் வருஷம் தைப்பொங்கல் அன்றைக்கி நாங்கள் சமைச்சு அவங்களுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா மறுநாள் வந்து ஊருக்கு போயிடுவோம், அம்மா வீட்டுக்கு. அங்கே போயிட்டு மாட்டு பொங்கல் வைப்போம். அதாவது தைத்திருநாள் அன்றைக்கி நாங்கள் எப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பெருமானன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். உங்கள் ஊர் சைடில் நீங்கள் எப்படி சொல்வீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே என் மாமனாருக்கு தோசை செய்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த இதுவும் செய்வோம். வந்து ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருந்தோங்கன்னா சாதம், பருப்பு கத்திரிக்காய் சாம்பார், வடை, அப்பளம், வெத்தலை கிழங்கு பொரியல், பூசணி பொரியல் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். வேறு ஈவினிங்கே அம்மா வீட்டுக்கு போயிடுவோன்ற காரணத்தினால ஒரு வேளைக்கு மட்டும்தான் சாப்பிடுவோங்கிறதுனால எல்லாம் கொஞ்சமாக செஞ்சு தான் படிச்சிருக்கோம். இப்படி தான் நாங்கள் பொங்கல் அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுவோம்.